சினிமாவுல சம்பாதிச்சது போதாது அப்படின்னு சொந்தமா ஹோட்டல் நடத்திட்டு வரக்கூடிய பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஜீவா. பிரபல முன்னணி தயாரிப்பாளரான ஆர்.பி. சௌத்ரி அவர்களோட மகன் தான் இந்த ஜீவா. ரீசெண்டா ஆர்.பி. சௌத்ரி அவர்களும் தவறிட்டாங்க. அவரோட ப்ரொடக்ஷன் நிறுவனம் இது வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு எக்கச்சக்க நல்ல படங்களை கொடுத்திருக்காங்க. ஆக்டர் ஜீவாவை பொறுத்த வரைக்கும் கடைசியா தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாரு. அந்த படமும் ஒரு நல்ல தியேட்டரிக்கல் ஹிட்டா அமைஞ்சிச்சு. ஜீவா இப்போதைக்கு ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு 3 to 5 கோடி சம்பளமா வாங்கிட்டு இருக்காரு. ஜீவா தான் சினிமாவில சம்பாதிக்கிறத வேற நிறைய பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அதுல ஒண்ணுதான் இந்த ஹோட்டல் பிசினஸ். இவர் சென்னையோட டி நகர்ல 1MB அப்படின்ற பெயர்ல ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு வராரு. இது முழுக்க முழுக்க ஜீவாவோட ஒய்ஃப் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. என்னதான் இவர் இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டாலும் இவர் ஷூட்டிங்ல பிஸியா இருக்கும் போதெல்லாம் அந்த ஹோட்டலை ஜீவாவோட ஒய்ஃப் பாத்துப்பாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆர்யா. ஆர்யா ஜீவா எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆர்யாவோட சார்பட்டா 2 படத்துக்காக மொத்த தமிழ்நாடும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த நிலைமையில ஆர்யா ரீசெண்டா ஒரு ஸ்பை படத்துல நடிச்சிருந்தாரு. அதோட பேர் மிஸ்டர் எக்ஸ். ரீசெண்டா வெளியாகி அதுவும் ஓரளவுக்கு நல்ல ஹிட் ஆயிருக்கு. அந்த படத்தை பார்த்தது இல்ல அப்படின்னா கண்டிப்பா போய் பாருங்க. ஆர்யா இப்போதைக்கு ஒரு படத்துல நடிக்க 4 to 7 கோடி வரைக்கும் சம்பளமா வாங்கிட்டு இருக்காரு. இவருமே நிறைய பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அதுல முக்கியமான ஒண்ணுதான் இந்த ரெஸ்டாரண்ட் பிசினஸ். ஆர்யா சென்னையோட அண்ணா நகர்ல சீ ஷெல் அப்படின்ற பெயர்ல ஒரு ஹோட்டலை நடத்திட்டு வராரு. இந்த கடையில பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சீ ஷெல் பிரியாணி அப்படின்னா சென்னை முழுக்க ஃபேமஸா. நீங்க சென்னையில இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆர்.கே. சுரேஷ். ஆர்.கே. சுரேஷ் 2015ல பாலாவோட தாரை தப்பட்டை படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில அறிமுகமானாரு. அதுக்கப்புறமா இவர் ஸ்டுடியோ 9 அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் வச்சிருக்காரு. ஒரு நடிகரா, ஒரு டைரக்டரா, ஒரு ப்ரொடியூசரா, அது மட்டும் இல்ல இப்போ ஒரு அரசியல்வாதியாவும் கலக்கிட்டு இருக்காரு. ஆர்.கே. சுரேஷை பொறுத்த வரைக்கும் வில்லனா நிறைய படங்கள்ல கலக்கிருக்காரு. அதுவும் முக்கியமா இவர் கிராமத்து கதைகளை தான் தேர்ந்தெடுத்து நடிப்பாரு. அதனாலேயே ரீசெண்ட் டைம்ஸ்ல பெருசா இவருக்கு எந்த ஒரு பட வாய்ப்புகளும் கிடைக்கல. சினிமாவுல சம்பாதிச்சத நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு ஆர்.கே. சுரேஷ். அப்படி ஒண்ணுதான் இந்த ரெஸ்டாரண்ட் பிசினஸ். சென்னையோட கே நகர்ல வாங்க சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு ஹோட்டலை நடத்திட்டு வராரு ஆர்.கே. சுரேஷ். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கருணாஸ். கருணாஸ் ஒரு நடிகரா இல்ல அரசியல்வாதியான்னு குழம்பி போற அளவுக்கு கடந்த ஒரு 2-3 வருஷமா அரசியல்ல ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்காரு. இந்த 2026 ஆரம்பத்துல உண்மையாவே கருணாஸோட காட்டுல மழை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கருணாஸோட பையன் முதலா அவனே டைரக்ட் பண்ணி ஒரு படத்துல ஹீரோவாவும் நடிச்சு அந்த படமும் ரிலீஸ் ஆச்சு. அதே நேரம் தேர்தலும் வந்துச்சு. சோ டிஎம்கே கண்டிப்பா வின் பண்ணிருவாங்க. கருணாஸ் அவர்களுக்கு அடுத்த 5 வருஷம் ஜாலி தான் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா மொத்தமா தலைகீழா மாறிடுச்சு. பட் இருந்தாலும் கருணாஸ் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாரு. ரீசெண்டா கூட நடிகர் சங்கம் தரப்புல இருந்து முதலமைச்சர் விஜய நேர்ல போய் வாழ்த்திருக்காரு. கருணாஸ் இப்போ சாலிகிராமத்துல கருணாஸ் நான் அப்படின்ற பெயர்ல ஒரு ஹோட்டலை நடத்திட்டு வராரு. உண்மையாவே சாலிகிராமத்துல இது ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல்னு சொல்றாங்க. கருணாஸ் அரசியல் சினிமா அப்படின்னு பயங்கர பிஸியா போயிட்டு இருக்கிறதுனால கருணாஸோட மனைவி கிரேஸ் அவங்க தான் இந்த ஹோட்டலை பாத்துக்கிறாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சூரி. சூரிய ஒரு காமெடியன் அப்படின்னு இனிமே நம்மளால எப்பவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஹீரோ சூரி. சூரி ரீசெண்ட் டைம்ஸ்ல அதிகமான படங்கள்ல கமிட் ஆயிருக்காரு. இதன் மூலமா அவரோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 50 கோடியை தாண்டி இருக்கு. பட் எப்பவுமே சினிமாவை மட்டுமே நம்பிட்டு இருக்க கூடாது அப்படின்றதுனால சூரி மதுரையில அம்மன் அப்படின்ற ஒரு ஹோட்டலை ஆரம்பிச்சாரு. இந்த ஹோட்டல்ல இருந்து அவருக்கு மட்டும் வருமானம் போறது கிடையாது, அவரோட மொத்த குடும்பத்துக்கும் போகுது. நீங்க எல்லாருமே சூரியோட பொங்கல் வீடியோ பார்த்தாலே தெரியும். அவரோட மொத்த குடும்பமும் ஒரே ஒரு வீட்டுல தான் இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய வீடு கட்டியிருக்காரு சூரி. அந்த வீட்டுல தான் சூரியோட அண்ணன் தம்பி அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. சூரி எப்பவுமே சினிமாவுல பிஸியா இருக்கிறதுனால அவரோட அண்ணன் தம்பிங்க தான் இந்த ஹோட்டலை பாத்துக்கிறாங்க. இதன் மூலமா ஒரு நல்ல ரெவன்யூ வந்துட்டு இருக்கு. அம்மன் ஹோட்டல்ல எல்லாமே விலை அதிகம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாலும் டேஸ்டுக்கு என்னைக்குமே அவங்க குறை வச்சது கிடையாது. அதனாலேயே அம்மன் ஹோட்டல் இப்ப வரைக்கும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மாதம்பட்டி ரங்கராஜ். இப்போ குக்கு வித் கோமாளில இவர் ஜட்ஜா இருக்காரு. இது தள்ளி நிறைய ஈவென்ட்ஸும் எடுத்து நடத்திட்டு இருக்காரு. பட் இந்த வருமானம் எல்லாத்தையும் விட ஒரு இடத்துல இருந்து அவருக்கு மிகப்பெரிய வருமானம் வந்துட்டு இருக்கு. அதுதான் அவரோட ரெஸ்டாரண்ட். அமெரிக்காவுல இவருக்கு சொந்தமா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க ஆத்தென்டிக்கான தமிழ்நாடு முறையில செய்யப்படக்கூடிய நிறைய உணவுகள் கிடைக்கும். அதனாலேயே அமெரிக்கால இருக்கக்கூடிய தமிழ் மக்கள்லாம் இவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தேடி போய் சாப்பிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கிறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.